சொல்ற நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானா இருக்கணும், அவங்களுடைய தலையில தான் ஆசீர்வாதம் தங்குன்றார். அநீதியை செயல்பட்டா ஆசீர்வாதம் தங்காது. அநீதியான வருமானம், அநீதியான செயல்கள், அநீதியாக காரியங்களை செய்வது, அப்ப நீதி தவறுவது, அது ஆசீர்வாதத்தை பாதிச்சிரும். ஏன்? தேவன் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ள தேவன் என்றும் நீதி உள்ள நியாயாதிபதி என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போ அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நீங்களும் நீதி உள்ளவர்களா இருக்கணும், அநீதியான காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த நீதி நேர்மையாக நடக்கிறவங்க வாழ்க்கையில தான் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். மற்றவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ லஞ்சம் வாங்குறோம் பாருங்களேன், வீடு கட்டிடுவோம்,